பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன், என் பாதை முறையான பாதை. I walk the way of righteousness, I follow the path of justice. நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 20. நாம் நம் வாழ்வில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்று நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இன்று அழைக்கின்றார். சிந்தியுங்கள், நம் வாழ்வில் நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம், சிந்திக்கின்றோம், பேசுகின்றோம் என்று. நம்முடைய சொல், செயல், சிந்தனை எப்பொழுது நேர்மையான முறையில் அமையும் என்றால், நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள அச்சத்தினாலே, நமக்கு அவர் அளிக்கின்ற ஞானத்தினாலே அது உண்டாகும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற ஞானம் நம்மை நேரிய வழியில் நம் வாழ்வை முறையாக நடத்தி செல்லும். நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரால், அவர் அளிக்கின்ற ஞானத்தால் நாம் நம்முடைய செயல்களையும் சொற்களையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தி ஒழுக்கமான சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றும் அணைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார்?